முதல் முறையாக இந்திய பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இலவசமாக, நல்ல கவனிங்க, இலவசமாக 3,00,000க்கும் அதிகமான பெண் குழந்தைகளுக்கு இந்த ஊசி போடப்பட தொடங்கப்பட்டுள்ளது. எப்போனா ஜனவரி 27. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பு ஊசி HPV அப்படின்னு பெயரிடப்பட்டு இதை பெண் குழந்தைங்கள்ட்ட கொண்டு வந்து பத்திரமா சேர்க்கறதுக்கான நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதில் நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க. குறிப்பாக ஒரு ஹோமியோபதி டாக்டர் கேட்டிருக்காங்க, இந்திய பெண்கள் சோதனை எலிகளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணுக்கு இலவச சிறப்பு முகாம் அப்படின்னு வச்சாங்க. கண் நோயாளிகள் ஏகப்பட்ட பேர் உருவானாங்க. ஒன்றும் இல்லைங்க, இலவச முகாம், நீங்கள் வந்து உட்காருங்க, உங்களுக்கு என்ன செலவானாலும் நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு இலவச முகாம் போட்டுட்டா நம்ம மக்கள் சோதனை எலிகளாக மாறிடுறாங்க. இதை யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா இலவசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்னாடி பெருசாக போட்டு அதுக்கு பின்னால் தான் மற்ற விஷயங்கள்லாம் எழுதியிருப்பாங்க. அதனால மக்கள் வந்து அந்த இலவசத்தை மட்டும் கண்ணில் பட்ட உடனே போய் உட்காந்துருவாங்க. ஸோ இதை ஒன்றுமே பண்ண முடியாது. சோதனை எலிகள் தான். தனியார் மருத்துவமனைக்கு போய் இந்த HPV அப்படிங்கிற இந்த தடுப்பூசியை பெண் குழந்தைகளுக்கு போடுறதுக்கு, அதாவது 2 முறை போடணுமா, அதுக்கு மொத்த செலவு வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் சொல்லலைங்க, இந்த மேலே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் வந்த நியூஸை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதில் என்னென்னா, சிந்திக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம், 2 பேர் எடுத்துக்கிட்டு அதில் ஒருத்தவங்களுக்கு நாம் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இன்னொருத்தவங்களுக்கு செய்யாமல் வச்சுக்கிட்டு 2 பேரும் கம்பேர் பண்ணி பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வருவோம். இப்போ சமீபத்தில் கொரோனா அப்படின்னு ஒன்று வந்தது. அந்த கொரோனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் சோதனை எலிகளாக தான் மாற்றப்பட்டோம். இது எல்லோரும் அதுக்கப்புறம் கேள்விப்பட்டுட்டு அச்சோன்ட்டு விட்டுட்டோம். அதே போல் அடுத்தது இப்போ என்னென்னா, இந்த விஷயத்தில் எல்லோரும் இறக்கியிருக்காங்க. குறிப்பாக பெண் குழந்தைகளை இறக்கியிருக்காங்க. ரொம்ப மன வருத்தமாக இருக்குங்க. நமக்கு மேலே இருக்கிற தலைமையை ரொம்ப நம்பி ஒரு விஷயத்துக்காக நம்ம தலையை கொடுப்போம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு தெரியாதுன்னு கையை விரிச்சிருவாங்க. உள்ளே வந்தவங்க ஐயோ எனக்கு தெரியாதுப்பான்னு கையை விரிச்சிருவாங்க. ஸோ கடைசியில் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான் அப்படிங்கிறத நாம் சிந்தித்தாலும், சிந்திக்கிற அந்த ஒரு நேரத்தில் நாம் இருப்போமா அப்படிங்கிறது தெரியாது. நிறைய மன வருத்தங்கள். ஸோ தெரிஞ்சவங்க, இந்த தடுப்பூசி நமக்கு அவசியமா, இந்த தடுப்பூசி எதனால் போடணும், ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் அப்படின்னு இந்த தடுப்பூசியை பற்றி தெரிஞ்சவங்க அவங்களும் நிச்சயமாக 2 பெண் குழந்தைக்கோ அல்லது ஒரு பெண் குழந்தைக்கோ தாயாகவோ தகப்பனாகவோ தான் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இதை பற்றின விரிவான தகவல் வேணும் அப்படின்னா நான் ஒரு பெரிய வீடியோவாக உங்களுக்காக பதிவிடுறேன். நன்றிங்க.